நமக்கு எல்லாருக்குமே கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் இருக்கும். அதுக்கு பேர் போன கீரை தான் இந்த கீரை, முடக்கத்தான் கீரை. இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு 10 பல் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிட்டு நம்ம முடக்கத்தான் கீரையை கழுவி வச்சதை போட்டுருக்கலாம். இது ரொம்பவே வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினாவே போதும். அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி பார்த்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி மாவில் அஸ் யூஷுவல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வச்சிட வேண்டியதான். இதை ஒரு 20 நிமிஷம் போல் கழித்து ஊற்றுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கை கால் மூட்டு வலி எது இருந்தாலுமே கிளியர் ஆகும். இதில் நம்ம துவையல் கூட செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரெசிபியை நான் கொஞ்சம் சீக்கிரமாக போடுறேன். இப்போ இந்த தோசை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பின்தொடருங்க. மறக்காமல் இந்த கீரையோட தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் பின்தொடருங்க.